நேயர்களுக்கு வணக்கம். என்னடா எப்ப பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பவர் கட் ஆகுது, இதை பத்தியே ஒரு 3 நாளா எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களே. தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு வேற துறைகளே இல்லையா? எங்க அண்ணன் என்னென்ன மாதிரியான துறைகள்லாம் ஒதுக்கி இருக்காரு. அதுலயும் முக்கியமா தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சரை உருவாக்குன அண்ணன், அந்த முதல் பெண் அமைச்சருக்கு தொழில்துறை அண்ணன் ஒதுக்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஃபேக் நரேட்டிவ்களால தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர்னு அழைக்கப்பட்ட நம்ம கீர்த்தனா அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால, அதாவது அவங்களுக்கு ஒரு துறை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, அது தொழில் வளர்ச்சி துறை. அந்த துறையில அந்த துறையில அவங்க கொண்டு வந்திருக்க மாற்றங்கள், அதிரடியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அதை பத்திலாம் பிந்தி பார்ப்போம். அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். எலெக்ஷன் பிரச்சார டைம்ல கீர்த்தனா அக்கா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. ரொம்ப வைரலா போச்சு அந்த வீடியோ. அக்கா அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ன ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலயே இந்த பிரச்சாரம் பண்ண விடாம என்னை துரத்தி விடுறாங்க. இந்த மாதிரி பெண்களை ஒடுக்குற ஒரு ஆட்சி நமக்கு வேணுமா மக்களே? இந்த மாதிரி பெண்களை நசுக்கிற, அவங்களோட உரிமை, பேச்சுரிமையை பறிக்கிற ஒரு ஆட்சி, ஒரு அரசாங்கம் நமக்கு வேணுமா மக்களே? எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இந்த பெண்ணுனா என்னன்னு அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். பெண்ணோட சக்தி என்ன, பெண்ணோட ஸ்ட்ரென்த் என்ன, இப்படி எல்லாத்தையும் நான் எப்படி ப்ரூவ் பண்றேன் மட்டும் பாருங்க அப்படின்னாக்கா ஹை பிச்சில் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ கூட ரொம்ப வைரல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அக்கா எதையாவது மாத்திடுவாங்கன்னு கூட மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா, இல்ல அவங்களே யாருன்னே தெரியாம நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரோட முகத்துக்காக ஓட்டு போட்டாங்களா எனக்கு தெரியல. அந்த வீடியோல அக்கா, நான் ஒரு பெண், அதனால நான் ஒடுக்கப்படுறேன், நான் ஒரு பெண், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டையே ரொம்ப உலுக்கி இருக்க, கவலைக்குள்ளாக்குன்னு ஒரு சம்பவம். கோவையில ஒரு 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது எல்லாருமே இந்த விஷயத்துக்கு நீதி கேட்டு, அன்னை வழக்கமா எங்க ஆக்டிவா இருப்பாரு? இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். வேற எங்கேயும் அவரை பார்க்க முடியாது, அவர்கிட்ட போய் பேசவும் முடியாது. அதனால இந்த ரெண்டுலையும் அவரை டேக் பண்ணி அண்ணா பேசுங்கண்ணா, அண்ணா பதில் சொல்லுங்கண்ணா, அண்ணா ஏதாவது பண்ணுனான்னு அண்ணன் எங்க ஆக்டிவா இருப்பாரோ அங்கேயே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம பத்திரிகையாளர்கள் அக்காட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. பேட்டியில ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, அது இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணாக இந்த விஷயத்த, ஒரு பெண் அமைச்சரா இருக்கீங்க, நீங்க இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு கேட்டா, இப்போ இந்த கொஸ்டின்லாம் கேட்காதீங்க, 6 மணிக்கு மேலே கேளுங்க. இப்போ என்னோட துறை சம்பந்தமான கேள்விகள், பாலிடிக்ஸ் மட்டும் கேளுங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் 6 மணிக்கு மேலேயே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, நீங்க வண்டியில நின்றுட்டு, நான் ஒரு பெண், என்னை ஒடுக்குறாங்க, நான் ஒரு பெண், என்னை பேச விடாம தடுக்கிறாங்க, மக்களே இந்த பெண்களை ஒடுக்குற ஆட்சி வேணுமான்னு பேசுனீங்களா? அப்ப என்ன துறை அமைச்சர் ஆவேன்னு தெரிஞ்சுட்டு பேசுனீங்களா? நான் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு கார்டு தானே கையில எடுத்தீங்க. அப்ப இப்போ ஒரு பெண் குழந்தைக்கு அப்படி நடந்திருக்குன்னு உங்களை கேள்வி கேட்கும்போது 6 மணிக்கு மேல கேளுங்க அப்படின்னு சொல்றீங்க. கடைசியா திருப்பி அந்த நிருபர் மென்ஷன் பண்ணி கேட்கிறாரு, ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு, ஒரு பெண்ணாக. அதாவது நீங்க சொன்னீங்கல்லக்கா வண்டியில இருந்து, ஒரு பெண், நான் ஒரு பெண்ணுன்னு, ஒரு பெண்ணாக இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டதுக்கு சிரிக்கிறீங்க, லிட்ரலா சிரிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி சிரிக்க மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களை பிரச்சாரம் பண்ண விடாம போங்க அப்படின்னு அனுப்புறதுக்கே என்ன நசுக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்னு அந்த ஒட்டுமொத்த கோபம், அது முழுக்க நியாயமானது. ஒரு பெண்ணுங்கிறதுனால உங்களை ஈஸியா அவங்க ஓரம் கட்டிடலாம்னு நினைச்ச இடத்துல உங்களுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, இட்ஸ் வெல் அண்ட் குட். ஆனா இப்ப ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடந்திருக்குன்னு உங்ககிட்ட கேட்கும்போது உங்க பதில் இந்த மாதிரியா இருக்கணும்? ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு பெண் குழந்தைக்கு நீதி கிடைக்க பேச மாட்டீங்களாக்கா? அதை விட முக்கியமா கடைசியில் ஒரு பதில் சொல்லி முடிச்சாங்க. எங்க தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவா தான் இருக்கும். உங்க தலைவர் தான் பேசவே மாட்டேங்கிறாருக்கா. எல்லாரும் டேக் பண்ணி கேட்கறாங்க, அழுகுறாங்க. அந்த குழந்தையோட பெற்றோர்களும் சரி, எல்லாரும் விஜய் நான் பேசுங்க, எங்களுக்கு அவங்க ஆறுதலாவது சொல்லியிருக்கணும், அதையும் அவங்க பண்ணல அப்படின்னு கேட்கிற வரைக்கும் உங்க அண்ணா வாயே திறக்கல. 2 நாள் கழிச்சு ட்வீட் போட்டாரு உங்க தலைவர். 3ஆவது நாள் போன்ல கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாரு. இவ்வளவு சீக்கிரம் பண்ணிருக்க வேணாம், ஒரு வாரம் கழிச்சு, இன்னும் 1.5 வாரம் கழிச்சு பொறுமையாவே பண்ணிருக்கலாம். ஏன்னா என்ன பண்ணாலும் கொண்டாட நீங்க ஒரு கூட்டம் இருக்கீங்க. இப்ப நம்ம அக்காவுக்கு வருவோம். எப்படி இந்த பதில அதுவும் சிரிச்சுக்கிட்டே சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்ததுன்னு ஒரு பெண்ணாக இருந்து நீங்க இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதே போல பால்வளத்துறை அமைச்சர் அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்கு, சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு? 10 நாள் ஒரு பொறுப்பேற்று ஒரு 14 நாள் ஆச்சு, 25க்கு மேற்பட்ட கொலைகள், கற்பழிப்பு, இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில அந்த நர்சிங் மாணவி உயிரிழப்பு, அதுக்கு நர்சஸ்லாம் ரோட்டுக்கு போராடுற அவலம், இதெல்லாம் பார்த்துட்டும் அக்கா சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்குறாங்க, சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, உங்க ஆட்சியில இதுதான் உங்களுக்கு சட்ட ஒழுங்குன்னு தோணுனா
அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா உங்களை யாருன்னு தெரிஞ்சு அவங்க ஓட்டு போடல, உங்க தலைவரோட முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கெல்லாம் இப்படிதான் பதில் பேசுவீங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்படி அமைச்சர்கள்லாம் ரொம்ப எகத்தாளமா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றத பாக்குறதுக்கே இந்த ஆட்சியில இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல வேற அக்கா 6 மணிக்கு அப்புறம் கேளுங்க, ஒண்ணு பண்ணுங்க, ஒரு ஒரு சுற்றறிக்கை ஒண்ணு ரெடி பண்ணுங்க. இந்த ஆட்சிக்கு வந்த 2வது நாள் விஜய் அவர்களை யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்புனீங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணுங்க. 6 மணிக்கு முன் கேட்க வேண்டிய கேள்விகள், 6 மணிக்கு பின் கேட்க வேண்டிய கேள்விகள் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்கள்ட்டே ஈஸியா வந்து கொஸ்டின் கேட்டு போயிடலாம். ஏன்னா நீங்க மார்னிங் கேள்விகளுக்கு மட்டும் மார்னிங்ல ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு திட்டத்தையும் நீங்க சட்டமன்றத்தில் உங்க தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட சொல்லி சீக்கிரமே கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம கீர்த்தனா அக்காவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க தொழில் வளர்ச்சித்துறை, அந்த துறைக்கு நம்ம வருவோம். தொழில் வளர்ச்சித்துறை இதுவரை காணாத மாற்றங்களை இந்த ஆண்டு கண்டிருக்கு. பொதுவா ஒரு அரசாங்கம் புதுசா ஒரு கட்சி இல்ல புதுசா இல்ல இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் எடுத்துக்கோங்க, ஆட்சிக்கு வர்றாங்கன்னா ஏதாவது பண்ணி முதலீட்டாளர்களை ஈர்க்கிற வேலையை பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒரு முதலீட்டாளர்களை பேசி எடுத்து கொண்டு வந்து தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஆட்சி அமைச்ச 10 நாள்ல ஆல்ரெடி இருந்த இன்வெஸ்டர்ஸையும் எப்படி வெளியே அனுப்புறது அப்படின்னு நம்ம தாவேக ஆட்சியை பார்த்து கத்துக்கலாம். இன்னும் வரப்போற காலங்கள்ல ஒருவேளை ஆட்சி மாறினா இன்னும் வரப்போற காலங்கள்ல யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு ஒரு ரூட் மாஃபியா அந்த மாதிரி ஒரு டீம் இருந்தா போதும், அவங்க சிஎம் ஆயிரலாம். அப்படி ஆகும்போது நிதியமைச்சரா வர்றவங்க நம்ம கீர்த்தனாக்காவை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். எல்லாரும் முதலீட்டை ஈர்க்க முயற்சி பண்ணும்போது ஆல்ரெடி இருக்க முதலீட்டாளர்களை எப்படி தமிழ்நாட்டை விட்டு வெளியே அனுப்புறது அப்படின்னு அக்கா நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். முதலாவதாக டிஃபென்ஸ் பிளேன்ஸை டெஸ்ட் பண்ற அந்த நிறுவனம் இருக்குல்ல, அது வெளியே போயிடுச்சு. 2வதா ஹுவாசெங் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் பிராண்டு ஸ்போர்ட்ஸ் ஃபுட்வேர்லாம் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். அவங்க வந்து 2000 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்றதா இருந்துச்சு. அவங்களும் இப்போ ஆந்திர பிரதேசத்துக்கு போயிட்டாங்க. 3வதா இது பொதுவாக எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம், ராயல் என்ஃபீல்டு நிறுவனம், நம்ம சென்னையோட ப்ரைட் அப்படின்னு இருந்த நிறுவனம், அதோட ஒரு புது பிளான்ட்டு கிட்டத்தட்ட அதை போட்டிருந்தாங்கன்னா ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவங்களையும் பேசி இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல இங்க உள்ள வர வச்சிருந்தாங்க. பட் இப்ப ஆட்சி மாறி இருக்கு. இந்த நிறுவனங்கள் எல்லாமே இது போக இது மாதிரியான இன்னும் கொஞ்சம் நிறுவனங்கள் அடுத்தடுத்து எல்லாருமே நம்ம ஆந்திர பிரதேசத்துக்கு குடிபெயர்றாங்க. என்ன காரணமா இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நம்ம அக்கா தொழில் வளர்ச்சித்துறையோட அக்கா வந்து இதுக்கு முன்ன சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வேலை பார்த்திருக்காங்க. இப்போ இங்க இருக்கிற நிறுவனங்கள்லாம் இங்க வேண்டாம்னா உடனே கிளம்பி அங்க போறாங்க. இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எதனால அக்கா தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சரா ஆயிருக்காங்கன்ற விஷயத்த ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல, உங்களுக்கே ஒரு விஷயம் புரிய வரும். இப்படி தொழில் வளர்ச்சித்துறையை முன்னேற்ற பாதையில கொண்டு போயிட்டு இருக்க நம்ம அக்கா, பெண்கள் பாதுகாப்பு பத்தி அணுவா ஒவ்வொரு கன நேரமும் கவலைப்படுற அக்கா, இவங்களதான் நம்ம தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சரா ஆக்கியிருக்கோம். இதெல்லாம் போக நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் கொடுத்த பேட்டி, அது ஒரு மகத்துவமான பேட்டி. என்னன்னா அரெஸ்ட் பண்ணிட்டோம், அரெஸ்ட் பண்ணலன்னா மட்டும் வந்து எங்களை கேள்வி கேளுங்க, இல்லைன்னா கேட்காதீங்க அப்படின்னு பேசி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் பேசியிருக்காரு. இதை தவிர நாங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முந்தின ஆட்சியில என்ன பண்ணாங்க, சொல்ல போனா உங்களை விட வேகமாவே குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமா இருந்துச்சு. இவ்வளோ டிலேவா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இவ்வளோ அதிகார தோரணையோட ஆணவமோட நீங்க பதில் சொன்னா உங்களை கேள்வி கேட்கறவங்களை நீங்க இன்னும் ஒடுக்குவீங்க, இன்னும் நசுக்குவீங்க. அதுக்குன்னு ஒரு கும்பலை நாங்க ரெடியா வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு உங்களுக்குலாம். இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருக்கிற இந்த தமிழ்நாடு இன்னும் முன்னேற்ற பாதையை நோக்கி தான் போகும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கு, மேகதாது பிரச்சனை ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைல ஆல்ரெடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேகதாது அணை கட்டுறதை திமுக தடுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ கரண்டா என்ன நடந்திருக்குன்னா, கர்நாடகாவோட டெபுட்டி சிஎம் சிவகுமார் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மேகதாது அணை கட்ட தடையாக இருந்த திமுக ஆட்சி ஒளிந்து விட்டது. இப்ப எங்க தயவுல தான் தமிழ்நாட்டுல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால மேகதாது அணையை சீக்கிரமா கட்டுவோம், விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இந்த மேகதாது அணை விவகாரத்துல திமுக ஏன் தடையா இருந்துச்சுன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். எதுக்குன்னா, காவிரி நீரை பொறுத்த வரைக்கும் மேல்மடை மாநிலமா கர்நாடகாவும் கீழ்மடை மாநிலமா தமிழ்நாடும் இருந்துட்டு இருக்கு. இப்ப மேல்மடை மாநிலமா இருக்கிற கர்நாடகா மேகதாதுல அணை கட்டும் போது தமிழ்நாட்டுல 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு, சென்னை உட்பட இந்த மாதிரி இடங்களுக்கு காவேரி தான் மிகப்பெரிய வாட்டர் சேனலா இருந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இவங்க அணை கட்டும் போது நமக்கு கிடைக்கிற தண்ணி கிடைக்காம
இல்லாம போயிடும். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, விவசாயிகளும் துன்பப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அண்ட் முக்கியமா சட்டப்படி கீழ்மடை மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டோட பர்மிஷன் இல்லாம மேல்மடை மாநிலம் வந்து அணை கட்டக்கூடாது. தமிழ்நாட்டோட பெர்மிஷனும் அவங்களுக்கு தேவை. அதுதான் சட்டப்படி இருக்கிறது. 2018 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க மேகதாதுல அணை கட்டினீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற உபரி நீரையும் கொடுக்க மாட்டீங்க, அதே சமயம் அதுக்கு பதிலாக அந்த தண்ணியை தேக்கி வச்சுப்பீங்க. இதனால தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், பாதிக்கப்பட வேண்டியிருக்கும். அதனால மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகவும் இருக்கு. இந்த மாதிரி லீகலி ஒரு விஷயம் இருக்கும்போது இதுல தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனைகள், நம்மள்ட்ட தண்ணி பஞ்சம், விவசாயிகள் துன்பப்படுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன, அதாவது தண்ணிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது நமக்கு கிடைக்காம போகும்போது நம்ம வாழ்க்கையில டெய்லி லைஃப் ஸ்டைல்ல ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்த மேகதாது அணை விவகாரத்துல இருந்துகிட்டு இருக்க சமயத்துல காங்கிரஸ் கட்சி ஆள்ற கர்நாடகா மாநிலத்தோட துணை முதல்வரா இருக்கிற சிவகுமார் அவர்கள் விஜய் அவர்களை வாழ்த்தி கூடவே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாருங்கிறது எந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் வைக்கிறாருன்னு புரியல. இதுல நீங்க முக்கியமா உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு முதல்வர் கிட்ட இருந்தோ தாவேகா கட்சி சார்பில், அதாவது வழக்கமா முதல்வர் பேச மாட்டாரு, வெளியே வந்து பேட்டி கொடுக்க அவரை சுத்தி இருக்கிற ஒரு 4 பேர் இருக்காங்க. நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள், நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள், இவங்க யாருக்கிட்ட இருந்தும் எந்த விதமான பதிலும் இந்த மேகதாது அணை விஷயமா வரல. ஸோ நீங்க ஆமா சொல்றீங்களா, ஆமா நாங்க கட்டுறதுக்கு ஒத்துக்கிறோம்னு சொல்றீங்களா, இல்ல வேணாம் நாங்க கட்ட விட மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? எதையுமே வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடியே லெஃப்டா ரைட்டான்னு கேட்டப்ப நான் மிடில்னு சொன்னவங்க எந்த ஸ்டாண்டையுமே எப்பவுமே கரெக்டா எடுத்ததும் இல்லை. மேகதாது விஷயத்துல நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்கன்னு தெரியல. இந்த கோவை சிறுமி விஷயத்துல ரொம்ப லேட்டா ஒரு முடிவெடுத்து பேசிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியில இருக்கிற பெண் அமைச்சர்கள், 4 பெண் அமைச்சர்களுக்கு இடம் கொடுத்திருக்காரு எங்க தலைவர் அப்படின்னு மார்த்தட்டி பெருமையா சொல்லிக்கிறீங்க. ஆனா உங்க பெண் அமைச்சர்கள் ஒரு சிறுமியோட பாலியல் பலாத்கார விஷயத்தை பேசும்போது அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ற விதம் இருக்குல்ல, அது எல்லாருமே ரொம்ப முகம் சுளிக்க வைக்குது. ஓட்டு போட்டவங்களை, எங்க அண்ணனை நான் ஆட்சியில உட்கார வச்சே காட்டுறேன் அப்படின்னு ஓட்டு போட்டவனுக்கே ஒரு அதிருப்தியை கொடுக்குது. இதெல்லாம் உங்க பார்வைக்கு எட்டும். ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க, நான் வந்து நண்பா நண்பீஸ் நீங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஒருவேளை எலெக்ஷன் வரைக்கும் பார்த்திருப்பீங்க போல, எப்படி எல்லாம் விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்றாங்கன்னு மட்டும் பாத்தீங்களா, இல்ல இப்பவும் அதே மாதிரி பாக்குறீங்களான்னு தெரியல. ட்வீட் கூட 2 நாள் கழிச்சு போடுறீங்க, இழப்பீடும் போன் கால் பண்ணி ஆறுதல் சொல்றதும் 3 நாள் கழிச்சு பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்க ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறதுனால எப்போ உங்களை கேள்வி கேட்டுட்டே இருப்போம். தொழில்துறை வந்து தமிழ்நாடு முன்னேறும்னு பார்த்தா நம்ம ஊர் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி நம்ம ஊர்ல தொழில்துறை அமைச்சர் ஆனவங்களால ஆந்திர பிரதேசம் வளர்ந்துரும் போல இருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.